மேரி, மதன் வாங்க. மேரி, தாங்க முடியாத சந்தோஷத்தோட நான் வந்திருக்கேன். எஸ்பி ரகுநாத் எனக்கு ஒரு வேலை தேடி தந்திருக்காரு. அதுவும் எந்த மாதிரி வேலை? காலம் பூரா நான் கனவு கண்டுகிட்டு இருந்தேனே, அந்த மாதிரி வேலை. I'm a private detective now. என் பிரார்த்தனை நிறைவேறிச்சு. மேரி, நினைவு இருக்கா? சில வருஷங்களுக்கு முன்னால உங்ககிட்ட சொல்லிட்டு நான் ஊர்ல இருந்து புறப்பட்டேன். இன்னைக்கு புது ஆரம்பம். மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா இந்த தடவை நிச்சயமா நீ சந்தோஷப்படும்படிதான் நான் நடந்துக்குவேன். மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இனிமே உங்களுக்கு எந்த குறையும் வராது. மேரி, எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதுக்கே நீதான் காரணம். அதுக்கு நன்றியா? ஞாபகார்த்தமா இதை வச்சுக்க. நான் வரட்டுமா? மேரி, எனக்கு என்னதான் வாழ்க்கை கிடைச்சாலும் என் பக்கத்துல மேரி இல்லைங்கிற வேதனைய என்னால மறக்கவே முடியாது. சார், உங்க பேர் தானே மதன்? ஆமா. இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. யாரு? இங்கதானே நின்னாங்க, காணோமே. போயிட்டாங்க போல இருக்கு. நான் வரேன் சார். இது சிநேகிதருக்கு போட்ட மாலை இல்ல, ஆட்டுக்கு போட்ட மாலை. ரஜினி, நான் திருந்தி மட்டும் வரல, நீ ஒரு கொலைகாரங்கிற கதையை தெரிஞ்சவனாக வந்திருக்க. அதனாலதான் சொல்றேன், போலீஸ்ல சரணடைகிறது உனக்கும் நல்லது, இவங்களுக்கும் நல்லது. பிரைவேட் டிடெக்டிவ், துப்பறியும் நிபுணர். எங்க ராஜாங்கத்துல காட்டி கொடுக்கிறவனை விட்டு வைக்கிறதுக்கு சட்டம் இல்ல. நீங்க திறந்தலன்னா உங்களை விட்டு வைக்கிறதுக்கு என்னோட சாம்ராஜ்யத்துக்கு இறக்கம் இல்ல. மேரா தோஸ்த், நாங்க திருந்தது எங்களுக்கு நல்லதில்ல, நீ திருந்தது உனக்கு நல்லதில்ல. ஆனா நீங்க போலீஸ்ல சரணடைகிறது உங்க உயிருக்கு நல்லது. மனன், நேற்றைய சிநேகிதன், நாளைய எதிரி, இன்றைய தலைவலி. பொறுமையாரு மேரா தோஸ்த். எங்களை பொறுத்த வரைக்கும் சரணடைகிறது அவமானம், திருந்தி வாழ்றது கேவலம், இப்படியே வாழ்றது ஆசீர்வாதம். நீ எந்த பக்கம்? உங்க டிக்ஷனரி அர்த்தப்படி வாழறதுக்கு நான் தயாரா இல்ல. மேரா தோஸ்த், இப்ப சொல்லு, நீ எந்த பக்கம்? இன்னும் 3 குண்டு பாக்கி வச்சுக்கோ. உங்க 3 பேருக்கும் தேவைப்படும். ரஜினி, இதுக்கெல்லாம் பயந்து நான் உங்க பக்கம் சேர்ந்துருவேன்னு எதிர்பார்க்க வேண்டாம். பாத மாறி நான் முட்டாள இனிமே நாங்களும் சேர்த்துக்க மாட்டோம். ரிவால்வரை தூக்கி பிடிச்சு சுடு. ரஜினி, நீ ரொம்ப அவசரக்காரன். குண்டு தீர்ந்து போச்சா? ஆனா ஆத்திரம் தீரல. நில்லுங்க. 3 பேர் சேர்ந்து ஒருத்தனை கொன்னுட்டோங்கிற கெட்ட பேர் நமக்கு வேண்டாம். மறுபடியும் சந்திக்க வேண்டிய முறையில சந்திச்சு நம்ம கணக்கை தீர்த்துக்கலாம். இன்னில இருந்து எனக்கும் உங்களுக்கும் குருட்சேத்திர யுத்தம் தொடங்கி இருக்கு. இன்னைக்கு முதல் நாள், இன்னும் 17 நாள் பாக்கி.
அத்தனை நாள் எங்களுக்கு தேவையில்லை. பார்க்கலாம். ரஜினி, இதுவும் நான் சிநேகிதனுக்கு போட்ட மாலை இல்ல. சார், வாங்க வாங்க. யார் நீங்க? என் பேரு மதன். ஓஹோ, நீங்க தான் மிஸ்டர் மதனா? நீங்க இங்க வர போறீங்கன்னு உங்க ஆபீஸ்ல இருந்து எனக்கு போன் வந்தது. என்ன பாக்குறேன்? ஐயர் கையில துப்பாக்கியும் சிகரெட் இருக்குன்னா? துப்பாக்கி தான் எனக்கு வாக்கிங் ஸ்டிக், சிகரெட் தான் சிந்தனைக்கு விருந்து. உட்கார்ந்தோ. நான் வேதம் மட்டும் படிச்சு பழுத்து போன பிராமணன் இல்லை. அடி உதையிலிருந்து அருவா வெட்டு வரைக்கும் தலையை கொடுத்து காய்ச்சி போன உடம்பு நேக்கு. மூளை மட்டுமா, முஷ்டியும் நேக்கு கை கொடுக்கும். என்ன ஆச்சரியப்படுறேன்? கீதையில பரமாத்மா என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? யோகி தஸ்மாத் யோகி பவா அர்ஜுனா. அர்ஜுனன மாதிரி உண்மையான வீரன் தான் சுத்தமான யோகின்னு சொன்னார். நானும் அப்படித்தான். என்ன புரிஞ்சுக்காதவா என் குடும்பத்தோட விளையாடிட்டா, என் நிம்மதியே குறைச்சுட்டா. Excuse me. இவன் அரிஜன், எங்க ஆத்து சமைக்கார. ஐடியல் மேன் சார். நான் உங்களை ரொம்ப ரசிக்கிறேன். ரசிங்கோ ரசிங்கோ. இந்த லோகத்தை நான் பரந்த உள்ளத்தோட பார்க்கிறேன். அப்படிப்பட்ட நேக்கு ஒரு மட ராஸ்கல் மகனா வந்து பிறந்து, அவருக்கு சின்ன வயசுல இருந்து வேதத்தை மட்டுமா கத்துக் கொடுத்தேன். அதர்மத்தை ஒழிக்கிறதுக்காக கம்பெழுத்து சொல்லட்டும் கத்துக் கொடுத்தேன். ஆனா அவன் அதை துர்பயோகம் பண்ணிட்டான். உடனே எனக்கு கோவம் வந்துருத்து. போன அத்தை இருந்துட்டு போடா வழி என்ன. அப்பா நான் சொன்னேன். சரின்னு போயிட்டான். அதுக்கப்புறம் பல வருஷமா நேக்கும் அவனுக்கும் தொடரவே இல்லை. அடி உதப்பட்டு ஜெயிலுக்கெல்லாம் போய் ப்ராடிகல் சன் மாதிரி ஒரு நாள் என் காலில் வந்து விழுந்தான். அப்பா நான் தெரிந்துட்டேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுதான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. ஏண்டா மாட்டு பொண்ணு அழிச்சுட்டு வரையான்னு இதோ ஒரே நொடியில் அழிச்சுட்டு வரேன்னு போனான். போனவன் எப்படி திரும்பி வந்தான் தெரியுமா? எழுதிட்டேன். இப்ப அவர் எங்க இருக்காரு? இந்த ஆத்துல ஆடி பாடி சந்தோஷமா இருக்க வேண்டியதேன் மூலையில முடங்கி கிடக்கிறான். வாங்கோ வந்து பாருங்க. வாங்க. பாத்தீரா? டேய் பாலு சார், உங்க பையனா? டேய் பாலு, இவனை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? என் ஃப்ரெண்டு சார், கேட்டு பாருங்க. டேய், கேட்டா அவனுக்கு சொல்ல தெரியாது. என்னையே அவனால அடையாளம் கண்டுபிடிச்சுக்க முடியல சார். இவனுக்கு புத்தி பேதளிச்சு போச்சு. ஒய்ஃப் அழிச்சுட்டு வரேன்னு போனவனே இந்த கோலத்துலதான் காளி கோயில்ல கண்டுபிடிச்சு. இதுக்கு என்ன காரணம்? அந்த காரணத்தை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்க மருமக அவளை பார்க்கணுமா? இங்கதான் இருக்கா. வாங்க காட்டுறேன். வாங்க. Look here. என்னோட மாட்டு பொண்ணு இந்த கலசத்துக்குள்ள அடக்கு. சந்ததியை வளர்க்க வேண்டியவ சாம்பல் ஆயிட்டா. அதே காளி கோயில்ல தற்கொலை பண்ணிக்கிட்டான். போலீஸ்காரங்க டெட் பாடி என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. மூடப்படி தகனம் பண்ணிட்டேன். What else can I do? தற்கொலைக்கு என்ன காரணம்? நேக்கே மர்மமா இருக்கு. போலீசாராலையும் கண்டுபிடிக்க முடியல. மிஸ்டர் மதன், என் பையனுக்கு எப்படி பைத்தியம் பிடிச்சது? என் மாட்டு பொண்ணு ஏன் தற்கொலை பண்ணிட்டா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? என்ன காரணம்? 1000ல் 1 பங்கு, ஒரு அணுளவாவது நேக்கு துப்பு கிடைச்செடுத்தனா அந்த கொலைக்காரனை இந்த பிராமணன் பழி வாங்காம விட மாட்டான். மிஸ்டர் மதன், பழி வாங்காம விட மாட்டான். பானுவோட கல்யாணத்துக்கு காரணமா இருந்தவனே நான் தான். அவனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுல இருக்கிற வெறி உங்களை விட எனக்கு ஜாஸ்தி இருக்கு. எனக்கு நீரே விடுகதையா இருக்கிறேன். இவனோட கல்யாணத்துக்கு நீங்க தான் காரணம்னா இவனுக்கும் உங்களுக்கு எத்தனை நாளா பழக்கம், எப்படிப்பட்ட பழக்கம் தெரிஞ்சுக்கலாமா? போ சொல்றேன். எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிச்சுக்கிட்டு கூடிய சீக்கிரம் உங்களை வந்து பாக்குறேன். வெற்றியோட வாங்க. துருத்துருக்கிற என் கைகளுக்கு சீக்கிரமா வேலைகளை கொடுக்கும். கண்டிப்பா. பெஸ்ட் ஆஃப் லக் மேன். நான் காத்துட்டே இருப்பேன். பகவான்,
யார் நீங்க? ஹேர் ட்ரெஸ்ஸர் கேத்ரின் நீங்க தானே? ஏ இறந்து போன மாலதிக்கு நீங்க தானே ஹேர் ட்ரெஸ்ஸர்? ஆமா. நீங்க யாரு? நான் மாலதியோட ரிலேஷன். அப்படியா? மாலதி எனக்கு சிஸ்டர் மாதிரி இருந்தா. நைஸ் கேள். அவளுக்கு இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. வெல் மிஸ் கேத்ரின், கடைசியா மாலதி யார் வந்து பார்த்தாங்க? இல்ல மாலதி யாரையாவது போய் பார்த்தாளா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே, நீங்க தான் கூடவே இருந்திருப்பீங்களே. கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது. போலீஸ் கேட்டப்போ இதைத்தான் சொன்னேன், உங்ககிட்ட இதைத்தான் சொல்றேன். நீங்க போலாம். மிஸ் கேத்ரின், மாலதியோட கொலைக்கு நீங்க தான் உடனேன்னு சொன்னாங்க. அது உண்மையை நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் யாருக்கும் உடனே இல்லை. இது அவாண்டம். கோர்ட்ல வந்து சொல்லுங்க. இல்ல இல்ல, உண்மையை சொல்லிடுறேன். என்ன நம்புங்க. I'm waiting. பட்டன் ஐயா எப்படி இருக்கு? ஃபைன். நீங்க இவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்ணி விடுவீங்கன்னு தெரிஞ்சா நான் தினைக்கும் பக்ரீத் கொண்டாடுவேன். பாபா, ஆ, நீ புது சட்டை போட்டுக்கலையா? ஏன் பாப்பா? புது ஜிப்பா, புது லுங்கி, தொப்பி. நம்ம கூட பக்ரீத் கொண்டாட யார் வந்திருக்காங்க பாரு. ஐ, ஜமால் தாத்தா வந்து. தாத்தாவை கூட்டியாரணும்னு சொன்னேன், கூட்டியாந்துட்டோம் பாத்தியா? சலி, இந்தா உன் கையால எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்து கொடு. மதன், மதன், என்னப்பா இது? கொலைகாரங்களை கண்டுபிடிச்சிட்டு பொட்டுன்னு போன வச்சுட்ட. அவ யாரு, எங்க இருக்கான்னு டீடைல் வேண்டாமோ? எங்க டீடைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இப்ப சொல்றது நியாயம் இல்ல. ஒரு 2-3 நாள் பொறுத்துங்க, சொல்லிடுறேன். அது சரி, இந்த முஸ்லீம் வேஷத்துல போய் தான் துப்பு துலக்கணியா? இது வேஷம் இல்ல சார், இன்னைக்கு பக்ரீத், அதனாலதான். உன் போக்கே எனக்கு புரியல. உனக்கும் பக்ரீத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீ என்ன மதனா மஜித்தா? போடாதீங்க சார். எதுக்க? இங்க இருக்கிற ஒரு முஸ்லீம் பையனுக்காக நான் இந்த வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அவனோட அப்பாவை நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே புரியும். முடியும் சார், அவனுக்கு கண்ணு இல்ல, அதனால நம்பிக்கிட்டு இருக்கான். அந்த பையனோட ஒரிஜினல் தோப்பனார் எங்க? நான் இருந்த ஜெயிலேயே அவரை தூக்கு போட்டுட்டாங்க. அந்த ஆளோட முடிவுக்கு யார் காரணமோ அவங்களே தான் உங்க வேதனைக்கும் காரணம். சலீம், சலீம், ஏன் அழுகிற? நீங்க பேசுனதில்ல, நான் கேட்டுட்டேன். சலீம், என் பாபா போயிட்டாரு. நான் அனாதை. எனக்கு பாபா இல்ல. சலீம், எங்க பாபா செத்து போயிட்டாரு. தம்பி, உன் தோப்பனார் போனதுனால நீ அனாதே நினைக்காது. உன்னை சுத்தி நாங்கெல்லாம் உறவுக்காரங்க மாதிரியா இருக்கு. கவலைப்படாதப்பா. சலீம், என்ன மன்னிச்சிருப்பா. நீ இப்படி அழுக கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் உன்னுடைய பாபா மாதிரி இத்தனை நாளா நடிச்சேன். உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பாவம் இல்ல, தெரியுமா? ஆனா நம்ம எல்லாருக்குமே ஒரு பாபா இருக்காரு. அவர் இருக்கும்போது நம்ம யாருமே அனாதை இல்லை. எதுக்காகவும் நம்ம அழக்கூடாது. சலீம்,